பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றியதான உங்களுடைய கருத்துக்களை அநேகர் எங்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலும் கூட நம் மத்தியிலே அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் ரவிராஜ் அவர்கள் குடும்பமா நம் மத்தியிலே வந்திருக்காங்க. வாங்க அவருடைய சாட்சிகளை கேட்டு நாமும் பயன்பெறலாம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட்மா, எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்ததற்காக எங்களுடைய தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை அழைத்து ஜாய் குட் நியூஸ் இந்த டிவியின் மூலமாக எங்களை சாட்சிகளை ஒளிபரப்பதற்கு எங்களை அழைத்ததற்காக உங்களுக்கு நாங்கள் மனதார இயேசு நாமத்தினால வாழ்த்துக்கள். தேங்க்யூ பாஸ்டர். ஃபர்ஸ்ட் உங்களுடைய அறிமுகம், உங்களுடைய பெயர், நீங்க எங்க ஊழியம் பண்றீங்க, உங்களுடைய குடும்ப பின்னணியை பற்றி சொல்லுங்க. என் பேர் எஸ்பி ரவிராஜ், சச்சவகாட் புல்காசில் என்ற ஊழியம் செய்கிறேன். இப்போ இருக்கிற வாட்டர் டேங்கர் ரோடில் ஒரு மாவட்ட போதகராக இருந்து நான் ஊழியம் செய்கிறேன். எங்களுக்கு பூர்வீகம் ஊட்டி தொட்டப்பட்ட சிகரத்தின் அடிவாரம் கேத்தி பள்ளத்தாக்கு. ஊட்டிக்கு போகிறவங்க அதில் பார்க்காம போக மாட்டேன். அது வியூ பாயிண்ட். அதில் நாங்கள் இருக்கக்கூடிய சொந்த இடம். என் மனைவி வெள்ளியாவில் இந்த ஊரை சேர்ந்தவங்க. எங்கள் முன்னோர்கள் புறஜாதிகள், தேவனை அறியாதவங்க. எங்கள் அப்பா காலத்தில் தான் ஏற்றுக்கொண்டாங்கன்னா முழுமையான சத்தியத்துக்கு இல்லை. அதனால் எங்களை அங்கே அறவேதக்கார அப்படிம்பாங்க. முழுமையான வச்சுக்கிறதுனால இப்போ பார்க்குறவங்களாம் அந்த ஊரை விட்டு வந்ததுன்னா அறவேதக்கார போவோம் அப்படின்னு பரிகாசம் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா ஒரு எச்சம், அவள் பேர் ஜெயசாம்பல் கரு, அவர் பேர். எங்கள் அம்மா பேர் வீரசாமிங்க. நாங்கள் மொத்தம் 5 பேர். 4 அண்ணன் தம்பிங்க, ஒரே ஒரு தங்கச்சி. அண்ணன் பேர் பிரேம்குமார், 2வது பிஷப் எடிசன் விக்டர். எனக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு சென்னையில் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறாரு. எங்கள் அண்ணன் பிஸ்னஸாக இருக்கிறாரு. என் தம்பி இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு டிரைவராக இருந்து அவர் விபத்தில் இருந்து அப்படி மனைவி என் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க. கடைசி என் தங்கச்சி அவர் வச்சுக்கப்பட்டிருக்காரு, ஜெசி என்ன பேர். அவர் இங்கிலீஷ் மீடியம் டீச்சராக இருக்கிறேன். 2வது தான் நான். ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கும்போது தேவன் என்னை தெரிந்து கொண்டேன். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? எனக்கு இப்போ 2 பிள்ளை இருந்தாங்க. இப்போ அவங்க கத்தர்களை இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ரொம்ப மோசமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் ரொம்ப வசதியுள்ள குடும்பம் தான். படிக்க வச்சாங்க. அந்த நாட்டில் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறது ரொம்ப அரிதான காரியம். எல்லோரும் படிக்க வைக்க முடியாது. அதை படிக்க வச்சாங்க. ஆனால் தேவன் எங்களை ஊழியத்துக்காக அழைத்ததை சத்துரு என்ன செஞ்சுக்கிறேன் தெரிஞ்சதுனால எங்களை எதுலேயும் வளர விடாமல் 9th நான் 3 வருஷம் எல்லாம் பிஏ ஃபஸ்ட் இயர் செகண்ட் தேர்ட் இருந்தாங்க. நான் படித்த படிப்பு 9th ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர். அப்போ நான் அந்த நாளில் ஒரு 8வது படிக்கணும்கிட்ட இந்த பாவம் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா எதர்ச்சியாக ட்ரிங்க்ஸ் பழகினார், சீட்டு விளையாடுவார். அதே சுபாவம் எங்கள் தம்பிக்கு வந்துச்சு. சரி, விசப்பாக இருக்கிறார் இல்லையா, அந்த ஊரே ரொம்ப பயப்பட, தம்பினா பயப்படுவாங்க, அப்படி தான் இருப்பேன். ஆனால் அவங்க குடிப்பழும்போது எனக்கு அது பிடிக்காது. ஆனால் எங்கள் அப்பாவும் எங்கள் தம்பியும் ஒரே இரவில் ரசிக்கப்பட்டாங்க. அது காரணம் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா ரொம்ப பக்தி. அவங்க பேர் லீலா சாம்புவேல். அவங்களுக்கு அந்த காலத்தில் யூடியூப்பில் ஒரு கேன்சர். அப்போ அன்றைக்கி குன்னூரில் ஜப்ரி ஹாஸ்பிட்டலுன்னு ஜவஹர் சாம்புவேல். அப்போ இந்த அளவுக்கு இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி இல்லை. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இது ஆப்ரேஷன் பண்ணாலும் 6 மாதம் தான், ஆப்ரேஷன் பண்ணலைன்னாலும் 6 மாதம் தான் கேரண்டி அப்படின்னா. எங்கள் அப்பா அன்றைக்கி எங்கள் அப்பா செயின் ஸ்மோக்கர், நல்லா தண்ணி அடிப்பார், எல்லா மனுஷன் எதிர்பாராத அந்த நல்லா வளர்ந்த பின்னாடி தான் அந்த பழக்கத்தை பழகினார். அப்போ எங்கள் அப்பா என்னென்னா ஒரு மறுபடியும் விசுவாசம், சரி 6 மாதம் தானே வேண்டான்னு.
அப்போ அதுக்கு பின்பு என்னென்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவும் இவளும் பெண்டிகாஸ்டருக்கு போக ஆரம்பித்தாங்க. எங்கள் பெண்களாக இருக்கிற ஏசிபி ஒரு சர்ச்சு. அப்படி போகும்போது எங்கள் அம்மா அன்றைக்கெல்லாம் அடுப்பு வச்சு தான் சமைப்பாங்க. இப்போ தான் கேஸ். நல்ல ஜோமன்றவங்க. இந்த குமரி மாவட்டத்தில் பல சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து கேட்டிருக்காங்க, என்ன ஏசப்பா நான் இப்படிலாம் பண்ணுறாங்க, எனக்கு ஏன் அப்படி அப்படின்னு கேட்கும்போது, 3ஆம் அதிகாரத்தின் திருப்பு, நீ இந்த சத்தியத்தின்படி வாழலை, ஞானஸ்தானம் எடுக்கிற நீ, ஆக இந்த ஞானஸ்தானம் எடுத்து நான் ஒரு ஜீவனை கொடுக்குறேன் ஆண்டவர் சொன்னதுனால. அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கள் அப்பா கிட்ட அந்த மாதிரி ஞானஸ்தானம், ஏன்னா அப்போ பேர் கிறிஸ்துவத்தில் வைராக்கியம் இருப்பாங்க. அப்போ எங்கள் அப்பா என்ன நினச்சாருன்னா, டாக்டர் 6 மாதம் தான் சொல்லியிருக்கிறாரு, அதனால் சரி அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அம்மா ஞானஸ்தானம் நடத்தி இன்றைக்கி 87 வயசு, இன்னும் உயிரோடு இருக்கிறேன். அதற்கு பின்னாடி எங்கள் அம்மா வந்து 18 நாள் 40 நாள் உபவாசம் இருப்பாங்க. அப்புறம் எங்கள் அப்பா பின்னாடி ரட்சிக்கப்பட்டு சபையில் மூப்பனார் வந்தார். நாங்களே ஒரு 5 சென்ட் இடம் கொடுத்து சர்ச்சாவூரில் ஒரு பில்டிங் கட்டியிருக்கோம். அதுக்கு பின்னாடி இவங்களை விட்ட ஆவி எனக்குள்ள என்ன செஞ்சது, என் வாழ்க்கை ரொம்ப மோசம் பண்ணிச்சு. சொல்லப்போனால் 24 மணி நேரம் நான் குடிப்படுத்தேன். 24 மணி நேரம் காலை பெட் காஃபி அதில் குடிக்கலைன்னா என் கை காலெல்லாம் ரொம்ப உதவும். இந்த பழக்கத்தில் இருக்கும்போது தான் எனக்கு ஒரு திருமணத்தை பார்த்தாங்க. அப்போ இந்த ஊரை சார்ந்தவர் தான் அங்கே ஒரு மளிகை கடை வச்சுருந்தார். அவங்க எங்கள் அம்மா முகத்தை பற்றியே அப்படி சோகமாக இருக்கீங்க, இல்லை பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், அப்போ எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிதான் இவளை எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் நான் திருமணம் பண்ணி அவளுக்கு தாலி கட்டும்போது தான் நான் ஃபுல்லாக தண்ணியில் தான் கட்டினேன். ஐயருக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அவளுக்கு தெரியாது. எத்தனை வருஷம் அப்படி அடிமையா இருந்தீங்க குடி பழக்கத்திற்கு? கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் மேலே அந்த அடிமை தான். எந்த வயதுல ஆரம்பிச்சீங்க குடிக்கிறதுக்காக? அதான் 8வது தூங்கும் போதே அந்த பழக்கத்தை ஆரம்பிச்சு. அப்புறம் சரி திருமணம் ஆன பின்னாடி என்னாச்சுன்னா மன திரும்ப நினச்சா எனக்கு அது முடியல. அப்போ இவ்வளவும் எங்கள் அம்மாவை என்ன செய்வாங்கன்னா பெண்டிகாஸ்ட் சபைக்கு போகிறதுனால நாயமலை ரொம்ப பரிகாசம். எங்கள் அம்மா அந்த தர்சன பகத்தில் ஒன்று இருப்பாங்க, அதனால கள்ள தர்சன பகம், அதுக்கு ஒரு பேர் திருட்டு தர்சன பகம் கொடுக்குறேன். அப்படி இல்லை, ரொம்ப பரிகாசம் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது முதல் வந்து எங்கள் வீட்டில் தான் அந்த ஆராதனை, இடம் இல்லை, அந்த ஆராதனை பண்ணும்போது நான் தான் ரொம்ப எதிராக இருப்பேன். இந்த ஊட்டியில் என்னென்னா அந்த டோரில் கிளாஸ் செட்டிங்கில் எல்லாம் இருக்கும். நான் அந்த எத்தனையோ முறை அந்த கதவை உடைச்சிருக்கேன் அவங்க ஜோம் பண்ணும்போது. எங்கள் அம்மா ஒருக்கா சொல்லுவாங்க, நான் கிச்சனில் இருக்கிறேன், 3 ரூமு தாண்டி எங்கள் அம்மா காது வழியாக அந்த கிளாஸ் செய்யுது போயிருக்கு. பரிகாசம் பண்ணுறது, வசதியில் குடும்பம் வந்து நீங்கள் ஏமாத்துறீங்க, திங்கிறதுக்காக வரீங்க, எங்களுக்கு தந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த பல வருஷங்கள் இந்த கதை தான் நடந்துச்சு. ஆல்நைட் ப்ரேயர் நடப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 500 பர்சன்ட் மேலே எங்கள் வீட்டில் வந்து அது கலந்துருக்குறாங்க. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை தான், போகிறது, அட்டகாசம் பண்ணுறது, கண்ணாடி ஓடி கதை ஓடிக்கிறது, லைஃப்பை ரொம்ப, அதாவது கஞ்சா பழக்கம் இருந்துச்சு, வெத்தலை பாக்கு போடுவேன், பீடி செட் இருக்குது, இது 24 மணி நேரம் குடிப்படும். சரதா வீடுன்னு ஒரு வீடு, அதுவும் பண்ணியிருக்கேன். சில நேரம் அந்த மதுபானம் கிடைக்காத சூழ்நிலையில் நான் சில நேரங்கள், அதனால் அவங்க சொன்னாங்க, ஆனால் நான் உயிரோடு இருக்கிற ஆச்சரியம் தான், ஷூ பாலிஷை மிக்ஸ் பண்ணி பல நேரங்களில் நான் பண்ணிவிடுவேன். இப்படி என் வாழ்க்கை இருக்கும்போது கிளப்புக்கு போய் சீட்டு விளையாடு. ஊட்டியில் ஒரு 4 கிளப் இருக்குது, சாதாரண மனுஷன் போக முடியாது. கிளப்பு பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஆளுகளும் அங்கே வந்து விளையாடுவாங்க. 8 நாள் 10 நாள் வீட்டுக்கே வரமாட்டேன். அது ஒரு மோசமான விளையாட்டு, தூக்கமே இருக்காது. விட்டு போனாக்கா இப்போ முதல்ல நம்ம கையில் காசு வரும், போக போக எல்லாம் போயிடும். இப்போ விட்ட காசை எடுக்கணும் 8-10 நாள், சில நேரம் தூக்கமே இல்லாமல் நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டாக பணம் பண்ண பின்னாடி வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்து பணத்துக்கு வர வேண்டிய என்னென்ன நம்ம பித்தலாட்ட பண்ணோமோ இது மேலே மண்ணெண்ணெய் கூட ஊற்றி நெருப்பைக்கு ஊற்றிருக்கிறேன். ஆக்கின சாப்பாடை அப்படியே அங்கே ஊட்டியில் வந்து சில்னஸ், நம்ம இடம் இந்த இடம் இல்லை, அதில் குழம்பு எல்லாம் கொட்டி போடுது. துணிமணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஆற்றுல கொட்டிடுவேன்.
எப்படியும் நம்ம இந்த இவர் நகை கம்ப்ளீட்டாக வாங்கி அடகு வச்சு மீண்டும் அடகு வச்சு அதை விற்று எல்லாமே நான் என்ன செஞ்சிருக்கேன், அழிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் பிஸ்னஸ் செஞ்சுருக்கிறேன், விவசாயம் செஞ்சுக்கிறேன், மாதம் வளர்த்துருக்கிறேன். எதுவுமே எனக்கு நிற்கல. ஏன்னா அழைப்பு ஒன்று இருந்ததுனால அதிலெல்லாம் ஒரு உடன்பாடாகவே நடந்தது. இப்போ கடைசி எங்கள் அப்பா நினச்சப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கள் அப்பா மேலே ரொம்ப நல்ல தகப்பனார். அவர் ஒரு நாள் அப்படி கை வச்சது என்னங்க, அது இன்னைக்கு நினைச்சான அப்படி செஞ்சிடக்கூடாது. அந்த சூழ்நிலைகள் அது போதை படுக்கிறதுனால அப்படி செஞ்சுட்டேன். அது இன்னும் நான் அதை உணர்றேன். ரெண்டாவது அந்த அந்த இடத்துல சாத்தானுக்குள்ள காரியம் கேட்டுகிட்டே இருப்பேன். சரிங்க இப்படி பண்ணுறாங்க, நீ போய் விளையாட்டம் பண்ணணும், கண்ணாடி ஒதுக்கணும், எனக்குள்ள ஒரு லீடுங்கிறதுட்டே இருக்கும். சில நேரங்கள் நாங்கள் சொல்லணும், அது மாத்திரம் நான் செய்யலை. அதாவது புறஜாதியுடைய நாமத்தை சரீரத்தில் தரிச்சு எங்கே போய் நில்லு அப்படின்னா. ஆனால் அதை ஒன்று நான் செய்யலை. எங்கள் அம்மா அதுக்கு பின்னாடி 2-3 கிலோமீட்டர் தூரம் இந்திய தேவன் சபையில் போய் ஆராய்ச்சி வரும்போது நான் ரோட்டில் படுத்துட்டு இருக்கேன். அப்போ எல்லாம் பரிகாசம் பண்ண நீட்டாக பண்ணோம், மகனை பார்த்துட்டு இருக்கிறேன், ரோட்டில் போதையில் படுத்துருக்கேன், ரொம்ப பரிகாசம் பண்ணுறேன். ஆனால் எங்கள் அம்மா எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் உபவாசப்படுவாங்க, சோதனை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சூழ்நிலை வரும்போது நானும் ஊருக்கு என்ன பண்ணிட்டேன்னா, இனி நம்ம வாழ்ந்து சூசைட் பண்ணோம் அப்படின்ட்டு. அன்றைக்கி இவ்வளோ ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு பருவட்ட வேலை செய்கிறேன். அவள் இறந்து விடுன்னு சொல்லி எனக்கு 2 பசங்க அப்போ இருந்தேன். அப்போ மூட்டை பிச்சு மருந்து நல்லா திக்காக கலக்கி எங்கள் வீட்டில் சும்மா 4 வீட்டில் சும்மா வீட்டு கூட்டம் அப்படின்னு உள்ளே போட்டு பெரிய மக்களை கலக்கின்னு குடிச்சிட்டேன். வாமிட்டு வரக்கூடாதுன்ட்டு கடையில் சோறு சாப்பிட்டேன். மரணம்னா எதுவும் என் வாழ்க்கை அதை குடிச்சதுனால எந்த எஃபெக்ட் இல்லை. நான் இறந்துடலாம் அப்படின்னு வீட்டை பூட்டி வச்சு. ஆனால் என்னுடைய காதில் என்ன வருதுன்னா அந்த அல்லேலூயா கோரஸ், அந்த கோரஸ் ஒன்று இருக்கு. ஆனால் இதுவரையும் அந்த பாடியில் எந்த பிரச்சனை இல்லை. அப்போ அதுவும் மாறிடுச்சு, வாமிட்டும் வரல. அது எப்படி ஆச்சுன்னு எனக்கு புரியல. ஆனால் மீண்டும் அந்த பழக்கத்துலேருந்து என்னால் விடுபட முடியல. நினைப்பேன் ஆனால் முடியாது. பொன்னூர் பாஸ்டன் ஒருத்தர் இருக்கிறார், சேலத்தில் இருக்கிறார். ரொம்ப தாழ்மையான மனுஷன். அவர் என் மேலே தோல் மேலே போட்டு இப்போ தான் எல்லாம் பண்ணாதீங்க தான் அவர் சொல்லுவார். ரொம்ப வருஷமாக பிரயாசப்பட்டார் அந்த மனுஷன். இன்றைக்கி இருக்கிறார், சர்ச்சாவில் இருக்கிறாரு. அதனால் போன சனிக்கிழமை நான் சொல்லுவேன், சனிக்கிழமை ரெடி ஆகிட்டு சுடு தண்ணி, அங்கெல்லாம் பச்சை தண்ணி குளிக்க முடியாது, சுடு தண்ணி வச்சு நான் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்பேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை ட்ரெஸ் போட்டு சர்ச்சுக்கு போகிறது ரெடியாக இருப்பேன். ஆனால் சத்துன்னு டைவெர்ட் பண்ணுவேன். அப்போ தான் நான் கடைக்கு சரி 1 நிமிஷம் கடைக்கு போய்ட்டு வந்துட்டேன். அங்கே போகிறதுக்கு ஒருத்தன் வருவேன், ரவி எங்கே போகிறேன் அப்படின்னு அந்த சர்ச்சுக்கு வாடா இன்னும் 2 பாட்டில் வாங்கி தரேன்பேன். சரி இன்னைக்கு அப்போ இன்றைக்கி நம்ம போக வேண்டாம், அடுத்த வாரம் போவோம் அப்படின்னு ஒரு 3 வருஷ காலங்கள் அந்த கதை முடிஞ்சு போக முடியும். அதுக்கு பின்பு எங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னா, எங்கள் தம்பி ரசிக்கப்பட்டு பைபிள் காலேஜில் கோயம்புத்தூர் சச்சாவார் தூகாசுல வேதம் கல்லூரி படிக்கிறேன். 3 வருஷம் நாங்கள் முடிஞ்சு கிராஜுவேட் சர்வீஸ் நடந்தது. அப்போ எங்கள் அப்பா எனக்கு ஒரு யுத்தங்கள். நான் இவளுக்கும் அப்படி தான் சொன்னேன், இந்த 2 பசங்களுமே எனக்கு பொறுக்கலன்னு கூட. ஏன்னா அந்த பிரச்சனை வரும்போது பணம் வரல வரும்போது அப்படியெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு அப்படி சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு பொறுக்கவே இல்லை, நீங்கள் அப்பாவே கிடையாதுன்னு. அதை வீட்டெல்லாம் பல வருஷங்களை வச்சுருந்தேன். அப்போ எங்கள் அப்பா ரொம்ப அன்பாக எனக்கு நல்லா நாம இருக்கும். கருப்பு சட்டை ஒன்று போட்டிருந்தேன். இந்த சினிமா தேட்டரில் திருடர்கள் ஜாக்கிரதை வால்பஸ் ஓட்டுவாங்களே அந்த ரூபாய் தான் நான் இருப்பேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், இந்த மாதிரி தம்பிக்கு கிராஜுவேஷன் சர்வீஸ் பட்டமழை போயிட நீ போ அப்படின்னா. பைசா தரீங்களாங்க? ஆமாம். அப்போ பணம் தந்தார். நாங்கள் எல்லாம் போனோம். எங்கள் வீட்டில் தான் நீங்கள் அதுக்கு பின்னாடி தான் இடம் கொடுத்தா, அது எங்கள் வீட்டில் தான் ஆராதனை நடந்துட்டுருக்கு. கோயம்புத்தூர் சர்ச்சாவில் வருஷத்தில் எங்கள் ஸ்தாபனம் ஒரு ஜெனரல் கன்வென்ஷன் கொண்டு வைப்பாங்க ஸ்டேட் லெவலில். அப்போ வருஷம் இப்போ 2 வருஷத்துக்கு ஒருத்தங்க வைக்கிறாங்க.
அப்போ சாரல் நபர்கள் தான் இறந்துட்டாங்க, அவங்க தான் ஸ்பீக்கர். அப்போ ஏன் கூட இந்த விசுவாசிங்க யாருமே சேர மாட்டாங்க. இங்கே சர்ச்சு எங்கள் வீட்டில் தான் ஆராதனை நடக்குது, எனக்காக ஜோம் பண்ணவங்க தான் இந்த பாவியெல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படிம்பாங்க. ஆனால் என்னை ஒதுக்கமாக தான் உட்காந்துருந்தேன். இப்போ அந்த சூழ்நிலையில் நான் முதல் நாள் ரூமில் தங்கும்போது எனக்கு தூக்கமே வரல. ஃபஸ்ட் நாள் அந்த ஸ்டேஜுக்கு அந்த எத்தனையோ 1000 பேர் நடுவில் தான் நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். ஏன்னா இவங்க எங்களோட சேரலைன்னா அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை, அந்த அளவுக்கு நான் பாவம் செய்தேன். அப்போ அவங்க ஸ்டேஜில் வரும்போது அது மட்டும் எனக்கு தூக்கம் வராது. அந்த ஸ்டேஜில் வரும்போது என் கண்ணு அப்படி கட்டும், தானமாக தூக்கம் வரும். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம வந்த டயரில் தூக்கம் வரல, அதனால இங்கே தூக்கம் வரும் வருது போல் அப்படின்னு தவறாக நினச்சேன். அந்த ரூமில் போனால் தூக்கம் வராது. மீண்டும் வராதனால அந்த அம்மா அப்படியே ஏறி வராங்க, தூக்குறாங்க, எனக்கு கண் என்ன செய்யுது. அப்போ நான் கொஞ்சம் எனக்கு ஆண்டு ஆண்டவரை இப்படி இருக்கு, என்னால் எனக்கு வெறுப்பை தந்துட்டீங்கிற, ஏன்னா நான் தொட மாட்டேன். எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் என்னால் முடியல. இதை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அவங்க அந்த நித்திரை நாவி வரும்போது அன்னைக்கு அவர் கவனிச்சிருக்கிறார். நான் என்னுடைய எச்சே போட்டு 2 கண்டை தொடச்சு அந்த செய்தி கேட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் அவங்க ப்ராபர்ஸ் கரெக்டாக நான் என்னென்ன செய்கிறேன், எப்படி வாழ்கிறேன், ஜப சர்ச்சுக்கு விரோதமாக என்னென்ன பண்ணேன், எங்கள் அம்மாவை என்ன பண்ணேன், எத்தனை கதவு உடைச்சேன், அது ஹிஸ்ட்ரி சொன்ன உடனே என்னை உள்ள உடஞ்சி அழக ஆரம்பித்தேன். அதாவது என்னுடைய 2 மகனுடைய மரணத்தை கூட நான் அந்த அளவுக்கு அழகு ஓட மாட்டாங்க. அப்போ யாரெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா வேகமாக வாங்க அப்படின்னு. அப்போ முன்னாடி நான் ஓடிட்டேன். அப்போ இவன் ஏற்கனவே என்ன பண்ணிங்களோ பொறுத்தனை, இவர் ரசிக்கப்பட்டால் நானும் சண்டை எடுப்பேன் அப்படின்னு எல்லா நகையெல்லாம் கழட்டி வறுத்துட்டு அப்படின்னு இவர் தீர்மானம் பண்ணியிருக்கார். அது நமக்கு தெரியாது. அப்போ நான் அங்கே முன்னாடி போயும் நான் என்னென்ன பாவம் செய்தாலும் அத்தனை சத்தமிட்டு அழுது அறிக்கை பண்ணேன். அப்போ ஆண்டு என்னோட ஒரு வெளிச்சத்தை காட்டி சவுலுக்கு வந்த வெளிச்சம் மாதிரி தான் நானும் சண்டையிடுனார். நான் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறதும் கிடையாது, நானும் சண்டை சப்ஜெக்ட் தெரியாது. அப்புறம் நான் உடனே கண்டு திறக்கும் போது 4-5 பேர் சகோதரிமார்கள் இப்போ தான் நீங்கள் நானும் சண்டைக்குன்னா ஒன்றா பேர் எழுதிட்டேன். நான் எழுதுன ஒன்று இவ்வளோ எழுதிட்டேன். இப்போ எனக்கு எத்தனை தடவை போகிறேன். அப்போ அந்த சர்ச்சு விசுவாசிங்க இவன் ஞானஸ்தானத்தை எழுதி கொடுத்துருக்குறான், உங்கள் வீட்டில் தான் அங்கே ஆராதனை நடக்குது, இது சர்ச்சு பேர் கிடவா. அத்தனை விசுவாசிங்களும் சர்ச்சு பேர் கிடவா. அவன் ஒரு நாளுக்குள்ளே சர்ச்சுக்கு வந்ததில்லை, அவன் 1-2 இத்தனை பாவம் செய்கிறவன், அவனுக்கு நீங்கள் புத்தி சொல்லக்கூடாதா அப்படின்னு அந்த விசுவாசிங்க. அதவங்க விசுவாசம் சொல்ல முடியாது, அவ்விசுவாசம் தான் அது. ஏன்னா அவங்க ஜபிக்கிற ஜபத்துக்கு என்ன செய்யலை, விசுவாசம் எல்லாம் போச்சு. அப்போ எங்கள் அம்மா ஏய் நீங்கள் ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு வரல, நீ உபதேசத்தை கேட்டு நானும் சொன்னேன், நீ வாட அப்படின்னா. அம்மா ஒரே ஒரு அன்றைக்கி நானும் சண்டைக்கெல்லாம் இன்றைக்கி இறந்துருப்பேன், அது கீழ்ப்படி இல்லைன்னு. அப்போ நான் சொன்னேன், என்ன நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கற்று சொன்னேன், நானும் சண்டை எடுப்பேன் அப்படின்னு. எங்கள் தம்பி வேற, அவனுக்கு பயம் என்னன்னா, அவன் ஒரு பாஸ் ஆகிறான், எங்கள் அண்ணன் இப்படி ஆகிட்டானே என்ன அப்படின்னா அவன் எனக்காக ஜெபம் பண்ணுவான், பிரயாசப்பட்டான். இப்படி இப்போ என்ன நடத்தினார்ல 3 வருஷம் அவர்கிட்ட ரிப்போர்ட் போகுது, இவன் இப்படி பண்ணுறான், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், சபை அவங்களுக்கு தான் நடக்குது, இப்போ சபைக்கு யார் வருவா, யார் போவா, எங்களுக்கு அதெல்லாம் இடர்ல இருக்குமே, நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னா அது பொண்டல் பாஸ்டர் தோல் மேலே விட்டுறார். நீங்கள் ஒரு 6 மாதம் நீங்கள் சர்ச்சுக்கு போய் சத்தியத்தை அறிஞ்ச பின்னாடி நான் சொன்னேன், பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கர்த்தர் சொன்னார், நான் எடுக்கிறேன். அப்போ அவர் போய் ஏமா நீங்கள் விட்டுடுங்கம்மா, அவர் எடுக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் எங்களுடைய மாநில ஓவர்ஸ், ஸ்டேட் ஓவர்ஸ், அவர் எனக்கு ஒரு 3 ஓவர்ஸ் இருப்பாளப்போ அவர் வெள்ளசி சாலமும். இப்போ அவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் சண்டை கொடுக்குறது அவர் தான் கொடுப்பார். அவரும் கொஞ்சம் நெருங்கினவர் தான், நல்ல மனுஷன், தாழ்மையான மனுஷன். அவர் தான் எனக்கு அழைப்பு சொன்னது. இப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, ஏமா உங்களுக்கெல்லாம் விசுவாசம் கிடையாதா, அவர் இவங்க போல இல்லை, லில்லிமா உங்களுக்கெல்லாம் விசுவாசம் கிடையாதா, கத்தனை சந்திச்சுட்டு இருக்கிறாரு, அதை விடுங்க, அவன் நானும் சண்டை எடுக்கணும்னு அவர் சொல்லிட்டு. நானும் மறுநாள் நானும் சண்டை எடுப்பது நான் எடுக்க போகிறேன். இந்த ஜனங்க தண்ணி தடை, ஐயோ பிரச்சனை தடை, ஒருத்தர் பக்கத்தில் வரல பாருங்க. அந்த விசுவாசம் யாரும் பக்கத்தில் வரல. என் நண்பன் ஒருவன், அந்த கீப்பர்னு வரும், அக்கா பக்கத்தில் வந்தான்.
அந்த சூழ்நிலையில் ஞானஸ்தானம் தொட்டு எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது இன்னைக்கு சிவகாசியில் ஒரு பெரிய பாஸ் செல்வராஜ். அவன் பையன் தான் இன்னைக்கு எபினர் செல்வராஜ், இன்னைக்கு இருக்கிற ஓவர்ஸ் இருக்கிறார். அப்போ அந்த அந்த ஒப்பு கொடுத்த அறிக்கை பண்ண நாள் முதல் அந்த நிமிஷம் வரையும் எந்த பாவம் எனக்கு வரல. அதோட போச்சு, அதோட முடிஞ்சு. அந்த நினைவே வரல, என் பாட்டி நடந்தாச்சு. அந்த ஞானஸ்தானம் சத்திரன் அழைக்கிறது பார்த்தேன். அவர் ஜெபம் பண்ணி அதோட என்னுடைய ஞானஸ்தானம் எடுத்த பின்னாடி நாம் ஊருக்கு போன உடனே இவங்கெல்லாம் எப்போ அவன் உளுந்து போவான்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. எப்போ உளுந்து போவான், ஏன்னா அவ்வளோ பாவம் செஞ்சு இவன் எப்படி நிற்பான். நேற்று மட்டும் நீ வந்து குடிச்சிட்டு இன்றைக்கி தோத்தரை பண்ணிட்டு வர ரொம்ப கிண்டல் பண்ணுவான். அப்படி இன்னைக்கு சேவூர் பக்கத்தில் 2000 பேர் மத்தியில் ஒரு ஊழியர் செய்கிற சுரேஷ் இருக்கிறார். அவருக்கு இந்த சீட்டு பழக்கம் கிடையாது, தண்ணி மாதிரி தான் நடிப்பார். அவர் நீ நேற்று மட்டும் இப்படி பண்ணிட்டு என்னை கூட்டத்துக்கு கூப்பிடுற அப்படின்னா, இன்றைக்கி அவர் பாஸ்டாக இருக்கிறார். இன்றைக்கி பெரிய அளவில் பாஸு, ஸ்டேட்டில் கவுன்சிலாக இருக்கிறார், டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டாக இருக்கிறார். இப்படி நான் வரும்போது தான் எங்கள் வீட்டில் தான் ஆராதனை எல்லாம் பார்த்தாங்க. உழுந்து போவாங்க. ஆனால் அவங்க இன்னைக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஆண்டு தான் ஊழியத்தில் உயர்த்தினார். அப்படி தான் அந்த ரட்சிப்பு அனுபவம் எனக்குள்ள வந்துச்சு. ஆண்டவர்களை சந்தித்தார் இல்லையா? அப்போ உங்களுக்கு வயது என்ன? வயது சரியாக சொல்ல தெரியல. இப்போ 67 வயசு. ரட்சிக்கப்பட்ட ஒரு தாயாருக்கு ரட்சிக்கப்படாத ஒரு மகனா நீங்க வாழ்ந்திருக்கீங்க இல்லையா? நிச்சயமாக உங்களுடைய அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க உங்களை நினைச்சு. ஆண்டவனுடைய சந்தித்து பாவியாக இருந்த உங்களே ஒரு நீதிமன்னா இப்போ மாற்றி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தேவன் வந்து நான் ரொம்ப திக்குவேன், ரொம்ப வளருவேன், பைபிள் எழுத்துக்குள்ள ரொம்ப இருக்கும். அப்போ ஊழியத்துக்கு அழைக்கிறார். நான் பாஸ்ட் கூட தான் இருப்பேன். என்னுடைய ரவிக்குமார், என் பேரை ஒருத்தர் ரவிக்குமார், அவர் கூட தான் 24 மணி நேரம் இருப்பேன். அப்போ ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அப்போ நான் நினச்சேன்னா 2 பசங்க ஆச்சு, இன்னும் வேதாந்த கல்லூரி படித்து நம்ம ஒன்று செய்யணும். அதுக்குள்ளே நம்ம ஆதாயம் பண்ணனான்னு இந்த பைபிளை நான் அப்படியே, ஏன்னா 18 வருஷம் ஆச்சு இது படித்து, எல்லாம் பிளாக்காகவே தெரிஞ்சிச்சு, ஒன்றுமே எனக்கு தெரியல. அப்போ நான் ஜெபம் பண்ண ஆண்டவரேன் எனக்கு அப்பா அப்படின்னு நினச்சி அந்த ஆர்வம். ஒரு டைம் எனக்கு பைபிள் படித்து எனக்கு கண்ணு குருடான பிரச்சனை இருக்குது அப்படின்னு கையில் வச்சு அப்படி ஜெபம் பண்ணோன்னா பைபிள் எனக்கு தெரிஞ்சது. அப்போ தான் பார்த்தா வாசித்தேன். அதான் 6 மாதத்துக்குள்ளே பைபிளை முடிச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கும் ஆண்டு திரும்பினால அந்த கண் பார்வை அவரால் இன்ன வரையும் இருக்குது. அப்போ ஊழியத்தை அழைக்கும் போது இப்படி அப்போ எங்களுடைய முன்னாள் ஓவர்ஸ் வெள்ளிசாலின் வந்து அவர் வந்து ஊழியத்துக்கு அவங்களை அழைக்கிறாருன்னு முதல் சொன்னேன். 2வது எங்களுக்கு டாடி அப்படி பாலன்னா தான் அவர் தான், நாங்கள் டாடின்னு சத்தா உலக அவரும் இறந்துட்டார். அவரும் ஊழியத்துக்கு அழைத்தார். அப்புறம் ஆரம்பத்தில் எஸ்ஏகே பிரான்சிஸ், இந்த பெராகாமினிஸ்ட், இந்த அனுபவத்துக்குள்ளே அந்த சீட்டு கிடச்சிது. கோத்தையில் எடுத்துனாங்க. எனக்கு அதில் பற்றி ஒன்றுமே அனுபவம் இல்லை. அதை உள்ளே போனோன்னே எனக்கு தன்னை அபிஷேகப்படுத்தினார். அவர் மூலமாக அந்த அழைப்பு வந்தது. நெல்லை ஜெபராஜன் மூலமாக அழைப்பு வந்துச்சு. அப்போ 1 வருஷமே நான் சர்ச்சுக்குள்ளே இருந்துட்டேன். அன்று வித்தியாசமாக பாட தெரியாது, ஒன்றும் ஜெபம் பண்ண தெரியாது. ஆனால் அதெல்லாம் 1 மாதத்திற்குள்ளாக என்னுடைய கற்றுக் கொடுத்தேன். அப்போ நம்ம இப்படியெல்லாம் இருந்தால் பைபிள் 9th வேறு 3 வருஷம் நம்ம டிசைன் பண்ணுறோம். இப்படி எடுக்கணும்னா அப்போ எங்களை அந்த ஓவர்ஸ் என்ன சொன்னோன்னா, நீங்கள் வந்து வேதம் பள்ளி படிக்கணும்னாரு. அப்போ எங்கள் சில தாட்ஸு பிரசங்க நாங்கள் பைபிள் படிக்கும்போது சில தாட்ஸுங்கள் வரும். அப்போ எங்கள் பாஸ்டர் பாஸ்டர் நான் இந்த வசனத்தில் எப்படி சொன்னேன். அப்போ அவர் அண்ணன் ரவினா உங்களுக்கு இப்போ மூளை அழைப்பு இருக்குது, அதனால நீங்கள் ஆண்டவர் கிருபை தந்துருக்கிறாரு, நீங்கள் வேதாந்த கல்லூரி படிக்கணும் அப்படின்னு அவரை என்கரேஜ் பண்ணேன். கடைசி ஒரு நாள் 1 வருஷம் இந்த அனுபவ விசுவாச பாதைக்குள்ளே இருந்தேன். அப்புறம் 1 வருஷம் ஆகும்போது நான் முடிவு பண்ணேன், இத்தனை பாவங்களையும் வெறுப்பதற்கான உதவி செஞ்சாருன்னா என்னை பைபிளுக்காரி படிப்பதற்கு தேவனை என்ன செய்வார், கிருபை செய்வார், அந்த ஞானம் தருவார், அந்த தாளந்து தருவார்ன்ட்டு ஒரே தீர்மானம் என்னென்னா 3 வருஷம் படிக்காமல் மனைவி பிள்ளைய பார்க்க வரக்கூடாது. அப்படி தீர்மானம் பண்ணி தான் வேதாங்கல்னு பண்ணேன். அவர் 2வது எனக்கு ஜி நானதாஸ் எஜுகேஷன் டைரக்டராக இருந்தார். அவர் 12 வருஷம் போர் செய்கிற எங்கள் காலத்தில் இருந்தார். அவரும் நல்ல மனுஷன், அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. நான் தப்பாக படிக்கும்போது என்னை எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணார். ஆனால் நல்ல மனுஷன், என்னை குடும்பமாக நேசிக்கிறோம். அப்புறம் இந்த ஓவர்சர் அங்கே இருக்கிறார் இல்லையா, இன்டர்வியூவில் அவர் இருப்பாங்க இல்லையா, ஐயா அவர் எடுங்க அப்படின்ட்டு.
இப்போ எடுத்தோன்னா அன்றைக்கெல்லாம் வந்து முழங்கால் பிடிட்டு தான் சப்ஜெக்ட் எழுதணும். இன்றைக்கி ஜெராக்ஸ் காப்பி கொடுப்பாங்க, புக்காக கொடுப்பாங்க. அப்போ எனக்கு எழுத தெரியாது, எழுதுக்குள்ளே வரும். கம்பல்சரி 70-80 மார்க் வாங்கணும்னு சொன்னேன். அப்போ எப்படியும் எழுதுனேன். ஆண்டுக்கு இருப்பேன். அவர் சேப்பல் இருக்கும். ஆண்டு நான் வந்து திருமணம் பண்ணுவேன். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு பிரதர் இந்த துராட்டேன்னு அவர் திருமணம் கூட படித்தார், நல்ல நண்பன். அப்படி நான் ஜோம் பண்ணுவோம். ஆண்டு நடந்து கொடுத்தார். 70-80 சில சப்ஜெக்டில் 100 மார்க் வாங்க முடியும். எங்களுடைய தமிழ்நாடு பைபிள் கல்யாணம்னா பெருமைக்காங்க இல்லை, எத்தனையோ வேதம் கல்வி இருந்தாலும் ஒன்றும் இல்லாதவனை உருவாக்குற இடம் தான் அந்த இடம். அது ஒன்றே இல்லை. வெறும் இரும்பை கொண்டு போனால் ஷார்ப்பாக ஒரு கருவியாக பயன்படுது போல் அதில் விசேஷ ஒரு அபிஷேகத்தை என்னால் புரிஞ்சு முடிஞ்சிச்சு. அப்போ அந்த ஞானதாஸ் பீரியடில் தான் அந்த அவர் இருந்தார். அவரும் நான் ஓவர் இருந்தார். லேபர் சபைக்கு நல்ல எல்லா விதத்திலும் உண்மையுள்ளவராக, பண விஷயமானாலும் சாட்சி நல்ல பிரசங்க பண்ணுவார். அவர் கூட நான் 12 வருஷம் பயணம் செய்தேன். கடைசி இன்னும் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன். அவருடைய காலத்துலேயும் அந்த எஜுகேஷன் டைரக்டர் பண்ண அவர் என்ன பண்ணாருன்னா என்னை கூப்பிட்டார். ஐயா, ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. ஐயா நீங்கள் என்ன செய்கிறீங்க? இல்லைப்பா சார், நான் முடிச்சுட்டு தான். இல்லை, நீங்கள் குடும்பத்துனா இருக்கீங்க, நீங்கள் மாதத்துக்கு ஒருக்கா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போயிட்டு வாங்க சொன்னேன். அப்புறம் நான் போனேன். நான் போகும்போது எங்கள் வீட்டில் தான் ஆராதனை நடக்குது. பலிபடி தான் உட்காந்துருக்குறேன். மக்களை என்ன சிரிக்கிறாங்கன்னா போனால் வந்துட்டான் பார்த்தீங்க, பின்வாங்கி வந்துட்டான் அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்க. அப்போ அன்றைக்கி அவசரத்தில் நான் என்ன பண்ணிட்டேன்னா எங்கள் பாஸ்டர் நான் இன்னும் கொஞ்சம் அப்படி கேட்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி சத்தியத்தை அறிஞ்சு கொண்டேன். ஏன்னா அவர் உயர்த்து வருவது பலத்த கரத்துக்குள்ளாக அதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி ஒரு வாஞ்சல்னு கேட்டால் அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தெற்கு பேசுவேன்னு. அப்போ அவர் என்னென்னா ரவிராஜ் அண்ணா இன்றைக்கி பிரசங்க பண்ணுவார். இந்த மக்களுக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ அந்த 4 திமிர்வாதனுக்கான திமிர்வாதனுக்கு 4 பேர் கூட்டம் அந்த சப்ஜெக்டு ஒரு 15 நிமிஷம் தான், டைப் ரைட்டிங் மாதிரி. யாருக்கு புரியுதோ இல்லையா பிரசங்கம் பண்ணிட்டு அன்னிலிருந்து அந்த கேட்குற பழக்கத்தை வைக்கிறது. அப்போ அவர் சொன்னார், பைபிள் காலத்தில் இவ்வளோ சீக்கிரம் போய் இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறது நம்ம அண்ணனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு பேசுவாங்க. அப்படியே அந்த ஞானதாஸ் பாஸ்டர் பேரில் நல்ல அந்த உதவினால் உலக படிப்பில் ஒரே ஸ்கூலில் 3 வருஷம். ஆனால் பைபிள் காலேஜ் என்ன பண்ணேன், டபுள் பர்மிஷன் வச்சுட்டேன். ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd இயர். ஆனால் செகண்ட் செமஸ்டர் 2 செமஸ்டர் எக்ஸாம் எழுதணும். 3rd இயரில் அவர் உடனே அவரை கூப்பிட்டு நீங்கள் 3rd இயர் போயிருங்க, எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி தான். அப்படி அவர் காலத்தில் அதை படித்து முடிப்பதற்கு அங்கே தான் எனக்கு எல்லாம் தாளம் தந்தேன். கவர்மெண்ட் எப்படி அப்படின்னு எல்லாருக்கும் கேட்பேன். சரி, நான் பேப்பரில் எழுதுறேன். அப்புறம் யோசனை பண்ண இனி நம்மளே வாயை திறந்துடணும் அப்படின்ட்டு ஒரு நாள் திறந்து அன்னிலும் ஜம் பண்ண ஆரம்பித்தேன். பாட தெரியாது, அந்த பாட யாரும் சேர்க்க மாட்டாங்க. அப்போ வேதாம் கல்லூரியில் நான் முன்னேறி செல்ல ஒவ்வொரு பாதி எண்ணேசன் நடந்து ஒவ்வொரு அடியை பாடி 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 பாடக்கூடிய கிருபையை தந்து பைபிள் காலத்துலேயே அந்த பாடக்கூடிய குரூப்பில் போட்டாங்க. இந்த ஒரு 3 கேசட்டை வெளியிட்டேன் பார்க்குறதுக்கு. அப்போ எல்லாமே அந்த பைபிள் காலேஜில் என்னை உருவாக்கி என்ன செஞ்சாங்க. அது ஒரு விசேஷ ஒரு அபிஷேகம். அதுக்கு பின்னாடி எஜுகேஷன் டானியல் அப்படி அவர் எஜுகேஷன்லாம் இருந்தார். டானியல் அப்படின்ட்டு அவர் இயக்குனராக. அவரும் எனக்கு குடும்பத்தில் ஒருவராக நல்லா இருந்தாங்க. இப்போ இருக்கிறது ஜாகி ரொம்ப இளம் வயதில் ரொம்ப சிறப்பாக கொண்டு போகிறார். அதனால் யாராவது கேட்கிற அவர்கள் நான் என்ன எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, உங்கள் பிள்ளைகளை பைபிள் சேர்த்தணுன்னா எல்லாம் நல்லாலும் சொல்ல போகிறதில்ல, எங்கள் வேதாந்தங்களை சேர்த்தீங்க என்ன போல உங்கள் பிள்ளைகளை மாற்றுவாருன்னு நான் சொல்லிடுவேன். 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கீங்க இல்லையா? சரி, அம்மா கிட்ட பேசலாம் நீ. சரிம்மா, திருமணம் என்பது ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி இல்லையா? அநேக பெண்கள் ஒரு கனவுகளோடு தான் நிச்சயமா வருவாங்க. நீங்களும் ஒரு கனவோடு தான் வந்திருப்பீங்க. திருமணம் நடந்த பிறகு நீங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சீங்க, அதை பற்றி சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தர் என்ன கிருபையா வைத்திருக்கிறதே பெரிய காரியம். நான் திருமணம் ஆன டைம்ல அங்க போன புது இடம் ஆனாலும் நான் முதல்ல எங்க வாழ்க்கையில் நினைச்சது ஒரு இறை பக்தி உள்ள குடும்பத்துல கர்த்தரை சேர்க்கணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இறை பக்தின்னு என்னன்னு தெரியாது. ஆனா என் வாழ்க்கையில் ஆர்சி ஃபேமிலியில இருந்து நான் ரசிக்கப்பட்டது. எங்க அக்கா இன்னும் ஒரு கன்னியாஸ்திரியா இருக்கிறாங்க. எங்க ஃபேமிலியில 24 பேர்கிட்ட உண்டு கன்னியாஸ்திரிங்க. அப்புறம் சாமியார் 2 பேர் தான் அப்போ. இப்போ அப்படி இல்லை.
நீ இப்ப எங்க அக்கா கன்னியாஸ்திரியா இருக்கு, மதுரையில இருக்கிறாங்க இப்போ. ஆனா அந்த நாள்ல திருமணம் ஆகி போன டைம்ல எனக்கு என்னன்னா, சரி ஒரு புது இடம் ஆனதுனால பேசுறதுக்கு ரொம்ப இது இருக்காது, அப்படி ரொம்ப இதா இருந்தேன். ஆனாலும் எங்க வீட்டுல வந்து மாமனார் ரொம்ப அன்பா இருப்பாங்க. எல்லாரும் எல்லாரும் வீட்டுல ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாருமே நல்லா அன்பா ஐக்கியமா இருப்பாங்க. அந்த நிலைமையிலையும் நான் இவங்க வந்து ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா மாமா வந்து நீ அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது குடிச்சிட்டு அடிச்சுட்டா அப்புறம் நான் தான் ஸ்டேஷன்ல நிக்கணும், அதனால நீ எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்துடணும், அடி வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்ப எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப இது பண்ணுவேன். முடியாத டைம்ல வெளியே வந்து அந்த குளிர் டைம்ல வெளியே வந்துருவேன். வந்துட்டு பண்ணிட்டு அப்புறம் மாமா இங்க தூங்குறாங்களா என்னன்னு பார்த்து லைட் ஆஃப் பண்ணாதான் மேல எங்க வீட்டுல மாமா வீட்டுல லைட் ஆஃப் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு திருப்பி வந்து பார்த்துட்டு தான் அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. அது ஒரு கடைசியில 7 வருஷம் உபத்திரவமா குடிச்சு வரிச்சு அப்படி இருந்தாங்க. அடுத்து எனக்கு பான்ஸ் இந்தியா லிமிடெட்ல காளான் ஃபேக்டரியில நான் வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட்ல இவங்க பைபிள் காலேஜ் போகணும்னு சொன்னோன்னா 90 போகணும்னு சொன்னோன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு வேலைக்கும் போகணும் வீட்லயும் இது பண்ணணும். அப்ப என்ன பண்றது சரிட்டு சரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு நான் வேலைக்கு போயிட்டேன். மாமா அதுக்கு அவங்க 2 பிள்ளைகளையும் அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படி இருந்துச்சு. அது ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு இங்க வீட்டுக்கு வரும்போது வந்து நாங்க சாப்பாடெல்லாம் செய்யணும்னு பண்ணும்போது மூத்த பையன் வந்து பட்டம் விட்டுட்டு இருந்தான். அப்ப தர மட்டத்துலதான் இருந்துச்சு கிணறு. அதுல இருந்து அவன் பட்டம் விட்டுட்டு இப்படி வரும்போது தவறி கீழே விழுந்துட்டான். அதுக்குள்ளால விழுந்து நீச்சல் தெரியாத ஒண்ணு தெரியும் சவுண்டு கேட்க மேல இருந்து கூப்பிட்டாங்கன்னு வெளியே வந்து பார்த்தா கீழே கிணத்துக்குள்ள இருக்கிறான். அப்புறம் எப்படி நான் இறங்கி அவனை தூக்குறேன்னு எனக்கே தெரியாது. தலையில ஒரு சின்ன அடிபட்டு இருந்து உடனே சாப்பாட்டுக்கு வச்சிருந்த அந்த தண்ணி எடுத்து அவனை குளிப்பாட்டி ஆஸ்பத்திரி கொண்டு போய் கத்தர் கிருபையா அவனை பாதுகாத்து வச்சிருந்தாரு. எந்த இதுனாலும் அவன் முதல்ல எழும்பணும்னா எது வசனம் படிக்கணும்னாலும் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அவனுக்கு சண்டே கிளாஸ்ல வசனம் சொல்லணும்னா தான் முதல்ல சொல்லணும், யார் முன்னாலும் சொல்லிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் அவன்கிட்ட உண்டு. அது நல்ல பாட்டு இது பண்றது எல்லாத்துக்குமே நல்ல இதா இருப்பான். சின்னவனும் அதே மாதிரிதான் இருப்பான், ரொம்ப இதா இருப்பாங்க. அடுத்து இவங்க பைபிள் காலேஜ் போகும்போது குடியை விட்டு மனதில் பைபிள் காலேஜ் போன வரைக்கும் நான் 2 வருஷம் முடிச்சு வரதோட வேலை பார்த்து அதுக்கப்புறம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நாங்க ஊழியத்துக்குன்னு வந்தோம். அவ்வளவு. ஆனா இங்க எந்த பிரச்சனை வந்தாலும் எங்க மாமனார் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கணவர் இல்லையா, அப்போ நீங்க எந்த அளவுக்கு அவருக்காக பிரேயர் பண்ணீங்க? பிரேயர் பண்ணிருப்பீங்களா? ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணுவேன். எங்க மாமி கூட எப்பவுமே சர்ச்சுக்கு போறதுன்னா அவங்க கூட தான் போவேன். கூட்டிட்டு ப்ரேயர் பண்ணுவேன். எல்லா சபையிலையும் ப்ரேயர் பண்ணுவாங்க. கத்தர் கடைசியில ஒரு ரட்சிப்பின் பாதையில கொண்டு வந்து ஒரு வேடிக்கை பார்க்க முடியாது. அவங்க வந்தாங்க. அவங்க தம்பிக்கு ஆர்டினேஷன் சொன்னோன்னா கோயம்புத்தூருக்கு வந்து இது பண்ணாங்க. அப்பவும் ஃபுல் தண்ணியில தான் இருந்தாங்க. கூட்டத்துக்கு வந்தது ஃபர்ஸ்ட் நாள். அடுத்தது எப்படியாவது குடிக்கணும், அதுக்கு பணம் கிடைச்சா போதுமே, அந்த இதுலதான் வந்துட்டு இது பண்ணாங்க. எங்க அக்கா வீட்லயும் குடிச்சிட்டாங்கன்னா அக்கா வீட்டுக்கார அடிக்கடி வந்து பார்ப்பாங்க. அதனால அவங்க ரொம்ப ஒரு பாக்குறதோட சரி, அதுக்கப்புறம் நமக்கு ஒண்ணும் செய்ய மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி இருந்து இப்பவும் அவங்க ஆர்சியில தான் இருக்கிறாங்க, ரசிக்கப்படல. கர்த்தர் இவங்களை ரசிக்கப்பட்டு இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஊழிய பாதையில வந்ததுனால எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த இதுல இருந்து இப்ப நாங்க ஊழியத்துல வந்ததுக்கு அப்புறம் தேவன் எங்களை ஊழியத்தின் பாதை நடத்தினாரு. அடுத்தது பிள்ளைகள் வாழ்க்கையில பிள்ளைகள் போன 2005 பெரியவன் இறந்து போயிட்டான். ஆக்சிடென்ட். அவன் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது இறந்துட்டான். அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு வார்த்தை இந்த வசனத்தை வச்சு 22:10 வச்சு அந்த வசனத்தை வச்சு என்ன தேட்டினாரு. திருப்பி 2வது மகன் இறக்கும்போது 2016 அவன் ஊழியக்காரன் மேரேஜ் ஆகி குழந்தைக்கு 1 வயசு 1 மாசம். அதுக்குள்ளே 2 பேர் இறந்து ஒரே மாசம் வரும். February 16 பெரியவன் இறந்தது, February 14 சின்னவன் இறந்தது. அவன் 2016 இறந்தான், அவன் 2005 இறந்துட்டான். ஒரு 10-15 வருஷம் தாண்டி அவன் இறந்தான். அது ரொம்ப இப்ப இறந்து 8 வருஷம், அவன் இறந்து ஒரு 18 வருஷத்துக்கு ஆகுது. ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. கர்த்தர் எங்களை பலப்படுத்தி வைத்திருக்கிறாரு.
அதனால் சோதனை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியம் வந்து சோதனை மத்தியிலும் கர்த்தர் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியா தாங்கி வழிநடத்தி வந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் கர்த்தர் வழிநடத்த வேண்டிய விசுவாசத்தோட இருக்கிறோம். எங்க கூட பேத்தியும் மருமகளும் இப்ப இருக்கிறாங்க. நிச்சயமா பரலோகத்துல கண்டிப்பா உள்ள பிள்ளைகள் பார்ப்பீங்க இல்லையா? ஆமா, சந்தோஷத்தோட எப்போ சரி பாஸ்டர், 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடிச்சிட்டீங்க இல்லையா? அதன் ஊழியத்துல வந்து நீங்க சந்தித்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? பிரச்சனைகள் என்பது நிறையா இருக்கு. முதல் நாங்கள் சாரூர் குலசேகரபுரத்தில் ஓடிட்டு 2 வருஷம் சபை நல்லா வளர்ந்தது, நிறைய அற்புதங்கள் நடந்தது, நிறைய ரவுடி மரங்கள் அந்த அனுபவத்தில் வந்தேன். அந்த இந்துக்கள் பொதுவாக நல்லவங்க. எனக்கு இந்துக்கள் யாருமே எந்த ஊழியத்திலும் எனக்கு எதிர்ப்பாக இருக்கு. ஏன்னா நம்ம அன்பு செலுத்தும் போது கிறிஸ்துவின் அன்பு செலுத்தும் போது அந்த அன்பு அடிமை இல்லை. நான் இருக்கிற இடம் வந்து அன்றைக்கி சொல்லுவாங்க ஆர்எஸ் இருக்கக்கூடிய கொள்வேல் பகுதி. ஆனால் இன்றைக்கி எல்லா வீட்டுக்கும் என்னை ஏற்றுக்குவாங்க. அது நம்ம கிறிஸ்துவின் அன்பை பாருங்க. அதெல்லாம் சில ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. நான் இப்போ இன்னும் ஏழாலுமே ரட்சிக்க போய் வெளியே வேறு சபைக்கு போகிறேன். அப்போ அந்த சபை வளருகிற நேரத்தில் என்னென்னா ஒரு பொய்யான ஒரு வதந்தி அப்படின்னா புறஜாதிகளுடைய கூட இவர் ஐக்கியம் பண்ணிட்டார், சேர்ந்துட்டார். தீவிரவாத இயக்கத்தோடு சேர்ந்து அந்த அங்கே அவங்க வணங்குற ஒரு சிலையை கொண்டு வந்து சர்ச்சில் வைக்க போகிறாரு. ஒரு பொருளை எழுப்பிட்டாங்க. அது ரொம்ப எனக்கு கஷ்டமாச்சு. ஏன்னா நான் வந்து பெரிய ரவுடித்தனமாக வந்து ரசிக்கப்படுறேன். அப்போ நான் யோசித்தேன், இது அந்தி கிறிஸ்துக்களோ இதுதான் சொல்லப்படுகிறது. அப்படி யோசிக்கிறேன். எல்லாருக்கும் இயல்பாக வரப்போ ஆண்டு சொன்னார், இத்தனை உபதேசம் நீ இப்போ பார்க்குறது வேற, இன்னும் நீ நிறைய பார்க்கணும், உன்னை ஆயத்தமாக்கி சொன்னார். சரி, அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்படி எல்லாம் இப்போ இயேசு கிறிஸ்துக்காக போய் சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு அந்த சபையிலேருந்து எனக்கு மூங்கலடி ஒரு கிராமம் களக்காடு, சின்ன வீடு, ஒரே 2 ரூம் உள்ள வீடு தான். ஒரு 7 பேர் இருக்காங்க. அங்கே சச்சாவில் ட்ரான்ஸ்ஃபர் நான் போனேன். அங்கே அந்த ஜனங்க ரொம்ப நல்ல ஜனங்க தான், நல்ல ஜனங்க. அப்போ ஒரு இடம் வாங்கினோம், சர்ச்சு 40 அடி சர்ச்சு, மிஷின் வீடு கட்டணும். ஒரு இன்னொரு இடமும் என் பேரில் எழுதுறதுக்கு பிரயாசப்பட்டாங்க. ஒரு 3 நாள் பிரயாசப்பட்டாங்க. அது வந்து அது ஒரு பிலிவர் ஐபிஎஸ் சார்ந்தவர், இன்னொரு பிலிவர் வந்து சிபிஎம் சர்ச்சு சார்ந்தவர். 2 பேரும் என்ன தேடி நீங்கள் நல்லா ஊழியம் செய்றீங்க, பெர்மனண்ட்டுங்க தான் இருங்க, நாங்கள் ஒரு 7 சென்ட் உட்கார எழுதுகிறோம், நாங்கள் 2 மாடி கட்டணத்தை வந்துடுறோம். நான் வேண்டாம், நான் இருக்கிற வீட்டில் என்னால் இருக்க முடியல, அதனால தேவ சபைக்கு என்ன எழுதுறீங்கன்ட்டு எழுதி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த இடத்துல இப்போ சியோன் நகர்ங்கிற ஒரு சபை இருக்குது. அங்கே ஒரு பிரச்சனை, நல்ல விசுவாசிங்க, நல்லா தாராளமாக. அன்றைக்கெல்லாம் எனக்கு 18 ரூபா தான் ஆஃபர். ஆனால் அந்த இந்நாள் வரை எங்களுக்கு ஊழித்து வந்தபோது குறை வைக்கல. வருமானம் குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும் மற்றவங்க கேட்குற மாதிரி நான் இன்னும் இடத்துல கேட்டது கிடையாது. ஆனால் எங்களுக்கு அந்த குறை வைக்காமல் எடுக்கும். அங்கே என்னன்னா ஒரு ஆளுக்கு ஜாமீன் பண்ணி பணம் வாங்க, ஜாமீன் பண்ணி, அதாவது அவங்க என்னன்னா அந்த தேவமார்களுக்கிட்ட அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்போ எனக்கும் தெரிஞ்சாலும் நான் ஒரு நெருக்கத்தில் ஒரு 2 பைசாவில் நான் வாங்கினேன் ஒரு நாள் இருக்கு. அப்போ இந்த ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஏன் நமக்கு தெரிஞ்சால நம்ம வாங்கி கொடுக்கலாமான்னா, அப்போ அது சொல்லிவிட்டு அவர் வேண்டான்னு வந்துட்டேன். நான் ரிஸ்க் பிடிச்ச வேலை. நான் பார்த்தா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாவம் பார்க்குறோம். அப்போ அதில் ஒரு 12 பண்ண கடைசி ஏமாலை போட்டாங்க. வாங்கி கூட நல்லா இருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு வருத்தம் தான், ரொம்ப வருத்தம். அன்றைக்கி தீர்மானம் பண்ணேன், இனி இந்த ஜாமீன் யாருக்குமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அது எனக்கு ரொம்ப பேடனாக இருந்துச்சு. ஒன்றும் வாங்குறது தப்பு இல்லையா, அப்பவுமே வேண்டாண்டுக்கலாம் இல்லையா, வாங்கி எல்லாம் அனுபவித்த பின்னாடி ஒரு குற்றம் சாட்டுறது தப்பு. அப்போ அது எனக்கு ரொம்ப, அது இன்னும் அந்த பேர் என் மேலே இருக்கு. ஆனால் கத்தருக்கு தெரியும் நம்ம சைடில் என்ன இருக்கு அப்படின்ட்டு. அது ரொம்ப அந்த கஷ்டமாக இருந்துச்சு. அதை வச்சு சிலர் என்ன செய்வாங்க, நம்ம வளர்ச்சிக்கு எதிராக சிலர், அது ஒன்றும் வேண்டாச்சு. இன்னும் ஒரு இடம் ஒரு பேர் சொல்ல வரும்ல, இன்னொரு விஷயம், எனக்கு 2 பசங்க, அரசாங்கத்துக்கு தெரியும், கத்தருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாசுக்கு இன்னொரு புள்ள இருந்துச்சு, வாலிப புள்ள. அந்த வாலிபுள்ள கருப்பாக இருந்துச்சு. அது திருமணம் ஆனதுனால பாசு வீட்டில் என்ன செய்யலை, சேர்க்கலை. 2 பிள்ளைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா தானே இருக்கும். அப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை அது ரொம்ப கஷ்டமாச்சு.
அந்த இப்படி சொல்லியிருக்கிறாங்க, தயவு செஞ்சு எங்கே கூட்டம் விடுங்க. இப்போ 2 பிள்ளைங்கள் வேறு இல்லை. இப்படி இதெல்லாம் வந்து என்னென்னா உள்ளூர் பிரச்சனைம்பாங்க. இதெல்லாம் ரசிக்கப்பட்டு தாங்க செய்கிறாங்க. ரொம்ப அதாவது வெளி ஜனங்கள் நம்ம பூமியில் சர்ச்சு கட்டும்போது ஒரு பிஜேபி மெம்பர் தான் எனக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அப்போ எந்த அளவுக்கு நம்ம அங்கே இருந்திருப்போம். அதுக்கு நாங்கள் அழிஞ்சோம். அந்த பஞ்சாயத்து போகும்போது அழிஞ்சோன்னு அது முடியவே முடியுதான்னு. அப்போ ஒரு நாள் அவர் பேர் சங்கரலிங்கம், எனக்கு நல்ல பேர் சங்கரபாண்டி அவர் பேர். அவர் சார்வால் தான் எனக்கு கூப்பிடுவோம். சார்வால் இங்கே எதுக்கு நிற்கிறாருன்னு அவரு உடனே அவருக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு. ஐயா நீங்கள் என்ன கூட்டம் வாங்கய்யா, அப்போ நான் நடந்து தான் இந்நாள் வரை ஊழியம் செய்கிறேன். அதனால் ஊழியக்காரன் நல்லா இருக்கணும், அதை விரும்புகிறேன். ஏன் சூழ்நிலை அப்படிக்கு இது நடந்துச்சு. அவர் சைக்கிளில் கூட்டி போய் உடனே சர்ச்சாவர் புல்காஸ்மன் இந்தியான்னு அந்த சர்ச்சுக்கு வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி தான் அந்த இன்றைக்கி நான் உங்களை போனால் பூஜாரி வீட்டில் போய் ஜெபம் பண்ணுவேன். எல்லாம் ஆச்சரியப்படுவார். அது அன்பு தான். அப்படி தான் அந்த இடத்துல ஊழியம் செஞ்சேன். இப்போ அந்த பாக்கோடு வந்தேன், 3வது ஊழியம் பாக்கோடு. அவர் மூப்பினார், ரொம்ப தங்கமான மனுஷன். வர்கீஸ் அவர் பேர், அண்ணன் தம்பன் இருப்பாங்க. அவங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் லேடி கனகா ஜாயின் ஒன்று இருப்பாங்க. மற்ற எல்லா விசுவாசி இவன் வாமிட் எடுத்தால் கையில் பிடிப்பாங்க, இவன் வாமிட்டு ஏதாவது எடுத்தால் கையில் பிடிப்பாங்க. அந்த மாதிரி விசுவாசி நம்ம பார்க்க முடியாது. அவரும் அண்ணன் தம்பன் மாதிரி இருப்பார். அப்போ அந்த இடத்துல அப்போ 2 பசங்க இருக்காங்க. அங்கே தான் ஒருத்தன் முதல்ல இருந்தேன். அப்போ 13 வருஷம் அந்த சர்ச்சு நாங்கள் ஒரு ஆடிட்டர் மாதிரி கட்டணும். சர்ச்சு விசுவாசிகள் கொஞ்சம் இருந்து 100 பேர் எல்லாம் அந்த அளவுக்கு வளர்ந்தது. எந்த குறை வைக்க மாட்டேன். அவர் அந்த வருகை அது போல் மூப்பனாரை பார்க்க முடியாது, அது போல் சபையாக பார்க்க முடியாது. அங்கெல்லாம் எனக்கு நல்லா ஆண்டு தந்துட்டு தான் இருந்தார். அப்போ ஒரு டிசம்பர் மாதத்தில் ஆண்டு என்னோட பேசுகிறாரு, நீ சமாதானத்தோடு என்ன செய்ய. இவங்க 3 நாள் கூட சாப்பிட முடிஞ்சிருக்காங்க. நீங்கள் போகிறீங்களா, பணத்தை பார்க்க. அப்போ எனக்கு நாகருக்கு வரேன், எனக்கு வெறும் மாதம் 10,000 ரூபாய் தான் தரேன். எனக்கு அப்போ அங்கே 20க்கு மேலே அங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க. பண ஆட்சியும் வந்துடக்கூடாது. எல்லாரால தாங்க. இல்லை கத்த சொல்லியிருக்கிறாரு சமாதானத்தை போ அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை இல்லை. அப்போ தான் அந்த மூத்த பையன் இறந்த ஒரு சூழ்நிலை. நல்ல கீபோர்டு வாசிக்கும், என்தறி வாசிக்கும், அழகாக இருக்கும். அவர் பல நேரங்களில் அவனை பார்க்கும்போது என்கிட்ட நான் எடுப்பேன் அப்படின்பார். அப்படியே என்கிட்ட பேசுவார், எடுப்பேன் அப்படின்பார். நான் இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அது அவனுக்கும் தெரியும், இவளுக்கு தெரியும். எங்கள் சபையில் ஒரு தரிசனமாக கொடுத்துருக்குறாரு. அவன் ஒரு ப்ரோக்ராம் போகும்போது தான், அவன் கீபோர்டு ப்ரோக்ராம் போகும்போது தான் அவன் இறந்து போனேன். அப்போ அதுக்கு பின்னாடி அங்கே இருக்கு சொல்லி நான் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்தேன். தேவ திருமணால இங்கே இருக்கிறவங்க ரொம்ப 2 பேர் அப்படி இருந்தாலும் மிச்செல்லாம் நமக்கு தோல் கொடுப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ கமிட்டி இருக்குது, தரிசனம் உள்ள கமிட்டி, இப்போ இருக்கிற கமிட்டி ரொம்ப தரிசனம். நம்ம ஒன்றும் சொல்ல, இது இப்போ நம்ம யூடியூப் இப்போ செய்கிறதெல்லாம் அவங்க தான் செய்கிறாங்க. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, கூடமானவரே உண்மையாக இருப்பாங்க. இப்போ இங்கே வந்து 12 வருஷமாக இருக்கிறேன். பெரிய போடலான்னு நான் பிரயாசப்பட்டுருக்கிறேன். மியூச்சுவல் அண்டர் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. அப்போ சொல்லாமல் போயிடணும் அப்படின்னா அது என்னுடைய விருப்பத்தை தான் பிரயாசப்பட்டேன் தவிர கத்தோலிக்க சித்தம் அது இல்லை. நான் ஆசைப்பட்டாலும் போக முடியல, சிலர் ஆசைப்பட்டாலும் முடியல. எனக்கு வழக்கு ஒன்று நடக்குது இந்த பேசுன்றது. இதெல்லாம் முடித்து சமாதானமாக எங்கள் சொந்த ஊருக்கு போகணுன்னு தான் என்னுடைய 100% ஆசை. ஆனால் அங்கேயும் போக முடியாத சூழ்நிலை அந்த தடை பண்ணுறது. அப்போ தேவன் வைக்கிற காலங்கள் வரையும் உண்மையாக ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற. 2வது நான் ஓவர்சீஸ் சொன்னாலே நான் ஒரு முறை இந்த டெத்துக்கு அவர் வந்திருந்தார். ஏன்னா அந்த விபத்து இங்கே கால் பண்ணது தான் நடந்தது. நானும் என் மகனும் 2வது பெஞ்சமின் கர்லர், மூத்தவன் எபினேசர் கர்லர். இவங்க 2 பேர் பற்றி இன்னொரு சின்ன காரியம் சொல்லுவேன். அதாவது இவர் பிறகுனான்ட்டா இருக்கும்போது 3 மாதம் ப்ளீடிங் துண்டாக ஆகும். அப்போ அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அபாசனை பண்ணுங்க, இல்லைன்னா குழந்தை ஊனமாக இருக்கும். அப்போ இவன் அந்த விசுவாசத்தில் இருந்துருக்கிறேன், நான் அந்த அளவுக்கு இல்லை. அப்போ இதை என்ன பண்ணியிருக்குன்னா, முதல் பையனுக்கு ஆண்டவரே இந்த பையன் குறையெல்லாம் பிறக்கணும், இவனுக்கு எபினேசர் என்று பேர் வைப்பேன். அது ஆனால் பொண்ணாலும் இவளுக்கு தெரியாது. ஆனால் அவன் விசுவாசத்தின்படி ஆம்பளை பிள்ளை தான் பிறந்தேன். அவனுக்கு எபினேசர் கருள்ராஜ் என்பது ஃபேமிலி நேம். 2வது பையனுக்கு அந்த 3 மாதம் தான் அப்படி தாங்க. அப்போ இவனுக்கு நான் பெஞ்சமின் என்று பேர், எனக்கு அவன் பேர் வச்சிருக்கிறான். அப்போ நாங்கள் பெஞ்சமின் கருள்ராஜ்னு பேரை வச்சேன். இப்போ அவனும் நானும் அவன் திருமணம் விரிகோட்லேருந்து ஒரு பொண்ணு எடுத்தேன், நல்ல பொண்ணு.
பின் வரேன், உங்களை விட்டு போக மாட்டேன்னு இருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு பொண்ணாங்க அப்படி யோசித்தானே இது வரைக்கும் வச்சுருக்கிறேன். ப்ளஸ் ஸ்காட்டில் 3 வருஷம் படிக்க வச்சுருக்கிறேன். அப்போ கோல்டு மெடல் எல்லாம் வாங்கினேன். கம்ப்யூட்டர் படிச்சிருக்கிறேன், டைப்ரைட் படிச்சிருக்கிறேன். இப்போ பேத்தி 5th படிக்கிறேன். அங்கே இந்த கேஸ் ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்தது எங்களுக்கு ஒரு ஓவர்சியர், ஒரு யங்கு, அவர் வந்து பின்னேர் செல்வராஜ். அவர் ரொம்ப புடமிட்டு தான் வந்தார். இப்போ நல்ல சர்ச்சையோட அவர் வந்த காலத்தில் எல்லா ஃபீல்டில் நல்லா பண்ணுறாரு. எனக்கு அவர் செய்கிறது பிடிக்கும், சிலர் பிடிக்காம இருக்கு. அது பிரச்சனையில் அவர் நல்லா கொண்டு போய் என்ன வந்து ஒரு தகப்பனை போல் என்ன செய்கிறார், நேசிக்கிறார். தேவசபையில் இப்போ இருக்கிற ஓவர்சீரோட நான் அவரும் எல்லா ஓவர்சீரோட 3 ஓவர்சீரோட நான் என்னுடைய பயணம் இருந்திருக்கு. அவங்க எல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க. இவரும் நல்லா என்ன செய்கிறார், தேவ குருவினால நல்லா கொண்டு போவார். அந்த ஓவர்ஸ் 2வது ஓவர்ஸுக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பாச நான் இன்னும் ஊருக்கு போய் ஊழியம் செய்கிறேன். அப்போ நான் ஸ்டேட்டில் கவுன்சிலாக இருந்தேன். அப்போ 7 பேர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதில் இருந்தது. அப்போ நான் ரிசைன் பண்ணுறேன், நான் டிஸ்ட்ரிக்ட் பாஸ் ரிசைன் பண்ணுறேன், நான் ஊருக்கு போயிட்டேன் பாஸ். அப்போ அவர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். எனக்கு ஒரு சின்ன குழந்தை இறந்து போச்சு, நான் விசுவாசம் நிற்கிறேன், நீங்கள் பலன் இருக்க மட்டும் நீங்கள் ஆண்டு ஊழியம். அந்த வார்த்தை எனக்கு பலப்படுச்சு. ஏன்னா அப்போ என்னுடைய இந்த இங்கே எனக்கு ஒரு 18 கையில் இருக்குது. இந்த சர்ச்சனை எல்லாம் கவனிச்சிங்கன்னா இந்த கையில் இருக்குது, இந்த சதை, இந்த சோல்டர் மேலே தூக்கிடுது. அப்போ அந்த சூழ்நிலையில் எனக்கு ஊழியம் செய்ய முடியாத சூழ்நிலை கட்டியிருக்கேன். அப்போ ஒரு நாள் மூத்த பையனுக்கு என்ன பண்ணேன், நானே ஆர்டர் நடத்தினேன். நல்லா ஆச்சரியப்பட்டேன். சரி, நான் எனக்கு என்னென்னா, நம்ம பிரசங்கம் பண்ணுறோம் பிப்ரவரி 11ஆம் அதிகாரத்தில் அவைகள் வந்து தங்கள் பிள்ளைகளை மேன்மையான விழுத்தில் விரும்பி சாதாரண விழுத்தில் விரும்ப அவங்க அடக்கம் பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணுறோம். அப்போ நமக்கும் ஒன்று வந்தால் நம்ம என்ன செய்கிறோம், சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டு பலப்படுத்துகிறேன். நீ பிரசங்கம் பண்ணுறவன் தைரியமாக பிள்ளை அங்கே இருப்பா அப்படிங்கிறது ஆண்டு தெரிவிப்பு. நான் அதனால் அழகில் அந்த ஃபீல்டு வரைக்கும் அந்த மரணங்கிறது அழகில் போடுறேன். இதுக்கும் நான் அழகில் இவங்க நான் 2 பேர் வந்தோம். 2 பேர் வந்து சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற போதே அந்த 2 பிள்ளை இவர் ஜபத்து கேட்டு கொடுக்குறாருன்னா இவங்க எடுத்துக்கிறது ஒரு நோக்கம் இருக்கு. அதை நான் ஃபீல் பண்ணுவேன். வீட்டில் வரும்போது சொன்னேன், அவனுக்கும் தெரியும். அவன் மனைவி சொல்கிறேன், நான் இப்படி இருக்கு, எங்கள் அப்பா கிட்ட சொல்லாதேன்னு. அவளும் சொல்லியிருக்கு, அவளுக்கும் தெரியும். இவளுக்கும் தரிசனம், எனக்கு தரிசனம். நான் சொல்லிட்டேன். அன்றைக்கி நான் வெளியே போகும்போது நான் எனக்கு ரத்த சிந்த போகிறத சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் 5 நிமிஷத்தில் எனக்கு நடந்து போச்சு. நான் பஸ்ஸு கட்டியில் அவன் பஸ்ஸுக்கு வெளியே நான் தான் இருந்திருக்கணும். ஆனால் என்ன காத்தான், அவனை கத்தரை எடுத்து நல்லா பாடுவான். அவன் பாட்டை கட்டி 2-3 குடும்பம்லாம் வந்தாங்க சர்ச்சுக்குள்ளே. அப்படி இந்த ஊழியங்களை இப்போ 12 வருஷம் ஆச்சு. அந்த கேஸ் முடிஞ்சோடனே ஒரு சமாதானமாக போகணும் அப்படிங்கிறத ஒரு என்னுடைய எண்ணங்கள் வச்சேன். ஆனால் அது தேவ சித்தம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இப்போ தேவ சித்தம். ஏன்னா இப்போ இருக்கிற கமிட்டிகள் எல்லாம் சபைக்காரங்களும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க அந்த சூழ்நிலை தான். இப்போ ஒரு வேளை நம்ம வெளியே பிறந்த கூட இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதுவும் தேவ சித்தம். இப்போ அவங்க யூடியூப்லேயே அது செய்தி போயிட்டுருக்கு, என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை செய்தியெல்லாம் போயிட்டுருக்கு. ஆக இந்த ஓவர்சீரோடு கூட நான் பயணம் செய்யணும். எந்த ஓவர்சீரோடு கூட கடைசி வரை இருந்ததை போல் இந்த ஓவர்சீர் கூட செமினார் செல்வதாவது கூட கடைசி வரை இருக்கணுங்கிற என்னோட தீர்மானம், என்னோட தனிப்பட்ட ஆவிக்குரிய தன்மையில் இருக்கணுங்கிற உணர்வோடு தான் இந்த நாள் வரை அவனுடைய ஊழியத்தை நடந்த. ஆனால் எந்த ஊழியத்தையும் தவறு மிஸ்டேக் பண்ண நடந்தாலும் அந்தந்த ஊழியத்தை அந்த நேரத்தில் சரியாக செய்வதற்கு நான் வலுந்து தொடர்ந்து நான் செய்வேன். இன்னும் அதிகமாக செய்யணும்னு எங்களுக்குள்ள விருப்பம். நிச்சயமா ஆண்டவருடைய வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் எல்லாம் நன்மைக்காகவே தான் செய்வார் இல்லையா? நிச்சயமா. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்குது? உங்களுடைய ஜப நேரம் எப்படி இருக்கிறது? எவ்வளவு நேரம் அவரோடு கூட இங்க செலவிடுறீங்க? வந்து இந்த முன்ன ஆரம்ப காலங்களில் வந்து அதிகமாக ஜபம் பண்ணலாம். அதிகமாக நான் பைபிளோடு தான் பொதுவாக இருப்பேன். கூடுமான வரை அது அவளுக்கும் அது ஜபமாக இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் வந்து நான் இந்த பாக்கோடு சபையில் சர்ச்சுக்குள்ளேயே முழங்கால் நடப்பேன். அப்போ பிளட்டெல்லாம் வரும். அப்போ எங்கள் தம்பியெல்லாம் பார்ப்பான், என்னண்ணா அப்படின்னா. அவன் என்ன பார்த்து பயனானான். சின்ன விஷயம் சோர்ந்து போவாங்க, நானே இப்படி பண்ணேன். அப்படியே அந்த ஜபம் பண்ணுவேன். அப்போ இங்கேயும் நான் முழங்கால் ஜபம் குறைந்தபட்சம்
இந்த விபத்து ஆன பின்னாடி முடங்கால் போட முடியாது, இதில் டயரெல்லாம் ஏறணும் கால். அப்போ எங்களுடைய சச்சாவில் பாளையங்கோட்டில் ஒரு 12 மணி நேரம் ஜபம் நடக்குது. இப்போ அங்கே நடத்தக்கூடிய என்ன சொல்கிறாங்க, இங்கே சாப்பிட வரல, உட்கார வரல, சும்மா வரல, வேடிக்கை முழங்காடு போட்டு நம்ம வேதனை அவருக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ பார்த்தேன், சரி ஆண்டவரே இன்னைக்கு நான் முழங்கால் பண்ணுறேன், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அன்னைக்கு முழங்கால் பண்ணேன். வழி எடுத்துச்சு. 1 hour நின்று சொன்னவர் எந்திரிச்சிட்டாரு. நான் கரெக்டாக 1 hour என்னால் எழும்ப 1 hourக்கு மேலே கரெக்டாக ஜெபம் பண்ண. அன்னிலிருந்து என்ன பண்ணாங்க, சர்ச்சில் வந்தேன். போன வருஷம் 4 மணி நேரம் ஆண்டவர் நடத்தினார். அது தொடர்ந்து இல்லை, விட்டு விட்டு 4 மணி நேரம் முழங்கால் போய் ஜெபம் பண்ணேன். இப்போ ஒரு 3 மணி நேரம் இந்த நாள் வரை அந்த ஜப வாழ்க்கை என்கிட்ட இருக்கிறதுனால என்னால் ஊழியத்தில் நிற்க முடியும். நிச்சயமா ஜபம் தான் முக்கியம் இல்லையா ஊழியத்திற்கு. பாடல்கள் எழுதிருக்கீங்களா கர்த்தருக்காக? பாடல் ஒரு 3 கேசட்டு நம்ம மற்றவங்களும் பாட வச்சிருக்கிறேன், ஏமாஜான்னு கூட பாடிருக்கிறேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாடல் நேர்களுக்காக பாடுங்க பார்க்கலாம். இயேசுவை பாடிடுவே, ஆராதனை செய்திடுவே, நான் இயேசுவை பாடிடுவே, ஆராதனை செய்திடுவே, ஆராதனை ஆராதனை, இயேசு அப்பாவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, இயேசு அப்பாவுக்கு ஆராதனை, இயேசுவை பாடிடுவே, நான் ஆராதனை செய்திடுவே, அதிகாலை விழித்திடுவேன், சோத்திர பலி நான் செய்திடுவேன், அதிகாலை விழித்திடுவேன், சோத்திர பலி நான் செய்திடுவேன், ஆராதனை ஆராதனை, இயேசு அப்பாவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, இயேசு அப்பாவுக்கு ஆராதனை, இயேசுவை பாடிடுவே, ஆராதனை செய்திடுவே. ரொம்பவே அருமையா இருந்துச்சு. இன்னும் கர்த்தர் உங்களுக்கு நிறைய பாடல்களை தரணும். சிறு 18 வருஷமாக நீங்க மது போதைக்கு அடிமையா இருந்தீங்க. என்னென்ன கெட்ட பழக்கங்கள் உண்டோ எல்லாமே எல்லாத்துக்குமே அடிமையா இருந்தீங்க இல்லையா? காரியம் தவிர எல்லா பழக்கமும் பாவியாக இருந்த பழக்கத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை தர முடியும். அதுல இருந்து அந்த சீட்டாட்டன்னு இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க. ஆனா என்ன அதுல இருந்து எப்படிதான் கொண்டு வந்தோன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் வைத்திருந்தார் இல்லையா? அதனால இப்போ ஆண்டவருக்காக ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்க கர்த்தருக்காக அநேக பாடல்களை எழுதணும், இன்னும் நீங்க அநேக ஊழியங்களை செய்யணும்னு சொல்லி எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். நேயர்கள் உங்களுடைய சாட்சியை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்களுக்கு பொதுவாக வாலிப பசங்களுக்கு ஒரு ஆலோசனை. இன்னைக்கு வாலிப பசங்க சீரழிஞ்சு இருக்கிறாங்க, ஆவிக்குரியவெல்லாம் அப்படி இருக்கிறாங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் பெற்றோர்கிட்ட தான் இருக்குது. பைபிளில் என்ன இருக்குன்னா, முதலாவது தாய் தகப்பனை கனப்படுத்து. அது எதுக்குன்னா, நீ நன்றாக இருப்பதற்கும் நீடித்த நாளும் வாழ்வதற்கும் தாய் தகப்பன். அதனால் நான் சொல்வது வருத்தப்படாதவங்க, எந்த ஒரு காரியம் பண்ணாலும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேற எங்கே, உங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு திருமண விஷயமானாலும் எந்த விஷயம் நீங்கள் சொந்தமாகவே நீங்கள் தீர்மானம் பண்ணாதபடி தாய் தகப்பன் சொல்லுகிற விஷயத்தில் நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்கள் காரியங்கள் எதிர்காலங்கள் பிரகாசமாக இருக்கும். எந்த பாவ சிந்தனை வந்தாலும் அதற்கு நீங்கள் அடிமையாகாதபடி அதற்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்க. இப்போ விசுவாசிகளுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கடைசி கால ஆச்சு, நீங்கள் இருக்கிறக்கூடிய சபையில் உங்கள் ஊழியருக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. உங்கள் ஊழியரை வேதனைப்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு கீழ்ப்படிந்த அடுதுங்கள் இல்லைன்னா பிரயோஜனமே இல்லைங்கிறாரு. உங்கள் ஊழியரை குறித்து நீங்கள் தூசணமோ குற்றம் சொல்லி அவரை வேதனைப்படுத்தாமல் நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டப்பட்ட இடத்துல கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. ஏன்னா ஊழியம் என்பது நமக்கு நல்லா தெரியும், பாடம் நிறைந்த வழியோ எதா இருந்தாலும் யதார்த்தமாக ஏதாவது ஊழியர்கிட்ட பேசி ஒப்புரவாகி
அந்த ஊழியோடு கூட இசைந்திருங்கள் என்று உங்களுக்கு ஊழியக்காரருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அழைத்தவர் அவர் தான். அதனால நம்ம மனசை அழைக்கலை, சாமனத்தில் இருந்தாலும் சாமனம் அழைக்கலை, தேவனம் அழைத்திருக்கிறார். ஆக ஊழி என்பது ஆடு சொல்லியிருக்கிறாரு, ஓனாய்க்குள்ளே அனுப்புவது தான் ஆடுக்குள்ளே நானும் செய்வேன் அனுப்புங்கிறாரு. பாடு நிறைந்த ஊழியம் தான். இயேசு கிறிஸ்து பாடு நிறைந்த ஊழியத்தை தான் செய்தார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. யாராவது சொல்கிறாங்கன்னு பொய் சொல்கிறாங்கன்னு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற காலங்கள் வரை நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் அவருக்கு செய்யுங்க. கர்த்தர் ஒரு காலம் வெட்கப்படுத்த மாட்டார். ஏதாவது உங்களுக்கு சோறுபட்டிருந்தா, ஏதாவது காயப்படுத்திருந்தா அதெல்லாம் நீங்கள் பார்த்து கவலைப்படாமல் இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு உண்மையாக, மனுஷனுக்கெல்லாம் உண்மையான ஊழியம் செய்யும்படி இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். சின்ன ப்ரேயர் பண்ணுங்க. எல்லா ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த அந்த காலை நேரத்து பகல் நேரத்துக்காய் சோத்துறார். இம்மட்டுமாக ஆண்டவரே நாங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்வதும் அவளோடு கூட எங்கள் அனுபவத்தில் நாங்கள் பேசி கொள்வதற்கு கிருபை செய்திருக்கிறேன். இதை கேட்கிற அநேக வாலிப உள்ளங்களில் கிரீச்சு எங்களை போல எத்தனையோ பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற அந்த வாலிப பிள்ளைகள் இதை கேட்கும்போது அவங்களுக்குள்ள மாற்றம் வந்து எங்களை போல அவங்களையும் மாற்றி நாங்கள் இருக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு மேலாக அவளை இருக்க செய்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல ஆண்டவரே எங்களை போல ஜெபித்து அந்த ஜெபத்தை விட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபித்து அந்த கணவனுக்காகவோ மகனுக்காகவோ அந்த ஜெபிக்கிற அந்த தேவ பிள்ளைகள் தொடர்ந்து எங்கள் அம்மா ஜெபித்ததை போல அவர்கள் ஜெபித்து அந்த காரியத்தில் ஜெயம் பெற்றுக்கொள்கிற வரையும் அவர்கள் ஜெபத்தை விடாதபடி ஜெபிக்க உதவிச்சு. கூடுமானவரை ஊழியக்காரர்களுக்கு எதிராகவோ ஊழியக்கார குற்றச்சாட்டுவோ குறை சொல்லவோ அதுவரை இல்லாதபடி அவர்கள் தெய்வ பக்தியோடு காரணப்பட நீ உதவிச்சு. ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எவ்வளவாய் பாடுகள் நடுவும் உபத்திரத்தின் நடுவிலும் ஊழியர் செய்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும். நீ தான் அவளை அழைத்திருக்கிறேன், நீ தான் கனப்படுத்திருக்கிறேன். யாருக்கு பிடிக்கலையோ இல்லையோ உங்களுடைய யூகியத்துக்கு ஏற்றவர்கள் அவள் இருக்கிற இடங்களில் எதை கண்டும் அவர்களை அஞ்சாதபடி கவலைப்படாதபடி கடைசி வரையும் அந்த வருகை வரையும் அவளுக்கு ஊழியங்களை செய்வதற்கு தேவன் உதவி செய்வதாக. ஆண்டவரே இந்த நாள் இந்த ஜாய் ஆண்டவரே குடும்பத்தின் மூலமாக கேட்கிற எல்லா இடங்களிலும் ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு அங்கு இருக்கிற அந்தகார இருளின் கிரியைகள் அழிக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் வெளிச்சம் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இவர்கள் செய்கிற இந்த ஊழியம் இன்னும் எல்லைகளை பெரிதாக்கணும். அநேகர் எங்களை போல வரணும். ஏற்கனவே வந்திருந்தாலும் அநேக வரணும். எங்களை பேட்டி கொண்ட எங்களை பங்கு கொண்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பிற சித்தமான வருகளை காணப்பட உதவி செய்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். சோர்ந்து போகாம இன்னும் கர்த்தருக்காக அநேக ஊழியங்களை செய்யுங்க. கர்த்தர் அதற்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு தரணும். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க. எங்களுடைய ஜாய் குட்னிஸ் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் நாங்கள் நன்றிகள் தெரிவிக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் நினைக்கல, ஆனால் அவர் எங்களை கூப்பிட்டாரு. அதுக்கு நன்றி சொல்லி எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். தேங்க்யூ. நேயர்களே, இவ்வளவு நேரமாய் அருமையான ஒரு சாட்சியை நீங்க கேட்டீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் சாட்சிகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சியை பற்றி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நிச்சயமா இது பிரயோஜனமா இருக்கும். இன்னும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் குடும்பமாய் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.